என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டி போடும் சக்தி இன்றைக்கும் பாமகவிற்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் மருத்துவர் ஐயா. ஒரே ஒரு வார்த்தை பேசினார். அந்த ஒரு வார்த்தை திமுகவினுடைய அரசியல் அடி நாதத்தையே அதிரச் செய்து விட்டது. திமுகவினுடைய ஆணி வேரையே அதிரச் செய்து விட்டது. ராமதாஸ் என்ற அந்த ஒற்றை மனிதன் எழுப்பிய ஒரு வார்த்தை திமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டன் தொடங்கி மேல்மட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் தூக்கத்தை தொலைத்துவிட்டு இரவு பகல் பாராமல் ஐடி விங்கை முடுக்கி விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு வார காலமாக. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சமூகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை தமிழக அரசியலையே புரட்டி போட்டு இருக்கிறதுன்னா அந்த தனி மனிதனுடைய வலிமை எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க. மருத்துவர் ஐயா அவர்களுடைய வார்த்தையில் அவ்வளவு நேர்மை இருக்கிறது, அந்த வார்த்தையில் அவ்வளவு வலிமை இருக்கிறது. அவர் பேசிய அந்த வார்த்தைகள் அத்தனையும் உண்மையான வார்த்தைகள். அந்த உண்மையை அவர் வெளிக்கொண்டு வந்து விட்டதால் மட்டும்தான் திமுகவினுடைய இந்த ஊபிசுங்க இப்படி கதறானுங்க. இந்த குடியாத்தம் குமர மேல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க கொண்டு போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்கு கொடுத்தவர்கள் மேலேயே திரும்ப வழக்கை போடுகிறது காவல்துறை. நீங்களே சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க. எதுக்கு பிரிவென்ட் சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. என்ன பண்ண பிரிவென்ட், எதுக்கு என்ன பண்ண மனு கொடுத்தது தப்பா? மனு கொடுத்தது ஸ்டேஷன்ல கோரிக்கை ஒரு எழுதி கொடுக்குறோம். ஐயா அது அரெஸ்ட் பண்ணுவீங்களா? மனு கொடுத்தது தப்பா? நேத்து மனு கொடுத்தோம். நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட். இதுக்கு காரணம் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர் ஐயாவை இவன் அவமரியாதையா பேசிட்டு இருக்கான், இவன் மேல எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொண்டு போய் வழக்கு கொடுக்குறாங்க. ஆனா வழக்கு கொடுத்தவர்கள் மீது காவல்துறை வழக்கு போடுகிறது. இவ்வளவு பெரிய காமெடின்னு பாருங்க. நிரபராதிகளை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுவாங்களாம். ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை தமிழக காவல்துறை. இதெல்லாம் பேசுறதுக்கு வெக்கப்படணும் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு தருணத்திலையும் நீதிக்கு எதிராக நின்றதே இல்லை. வயசு அந்த பையனோட வயசு, ஒரு வயசு இது இவனுக்கு வர ஒரு பந்தோபஸ்து எப்படி இது ஒண்ணுமே பண்ணல. கிறிஸ்து பந்தம் சொல்றீங்க எங்களுக்கு என்னன்னா ஒரு லீடரே பேசியிருக்கான். அவர் அவருக்கும் ஒட்டு போட்ட கட்சிக்கு தொண்டனே மனசு வேதனை. அந்த வார்த்தையில எல்லாமே சரின்னு சொல்ல நம்ம போயிடலாம் சார். அப்புறம் மேல ஏன் நடவடிக்கை பண்றீங்க? இந்த குடியாத்தம் குமரன் கதறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்துட்டு பதவி பறி போயிடுச்சு. திமுகவில் வந்துட்டு வேலூர் மாவட்ட பேச்சாளராக இருந்தானா அந்த புறம்போக்கு பொறுக்கி பையன், குடிகார நாய். அந்த புறம்போக்கு பொறுக்கி அந்த குடிகார பையன் வேலூர் மாவட்ட பேச்சாளராக இருந்தானா, கழக பேச்சாளர். பேச்சாளர் பதவியை துரைமுருகன் ஏற்கனவே புடுங்கி போட்டாரு. இப்போ அவன் பீஸ் போட பலுப்பா
குடிச்சிட்டு வீட்டுல படுத்துட்டு கிடக்குறான், அதான் அவனுடைய வேலை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மருத்துவர் ஐயாவை நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிட்டோம்னா மீண்டும் வந்துட்டு ஸ்டாலின் நம்மளை கூப்பிட்டு மீண்டும் நம்ம வேலூர் மாவட்ட பேச்சாளரா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவ்வளவு பேசிட்டு இருக்கான் போதையில. ஏனென்றால் திமுகவில் கொடிபிடிக்கிற வன்னியனும் அதிமுகவில் கொடிபிடிக்கிற வன்னியனுக்கும் மருத்துவர் ஐயாவை எதிர்த்தால் மட்டும்தான், பாமகவை எதிர்த்தால் மட்டும்தான் திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஏதோ ஒரு கடுகளவுக்காவது மரியாதை இருக்கும். நான் வந்துட்டு ராமதாஸை எதிர்த்து பேசுறேன், நான் அன்புமணியை எதிர்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் தலைமைக்கே தெரிகிற மாதிரி காட்டிக்குவானுங்க. பாமக கண்ணுல பார்த்தா பொட்டி பாம்பு மாதிரி உள்ள முடங்கிக்குவானுங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற செய்தி ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் இப்படி இந்த போர்வைகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் உலாவுகின்ற அத்தனை பேரும் திராவிடத்தின் கொத்தடிமைகளாக இருப்பது இந்த சம்பவத்தின் மூலமாக தெளிவா வெளிப்படுது. பத்திரிகையாளர் என்ற பெயர்ல போயிட்டு ஒரு மீடியாவில் உட்கார்ற, அது எந்த மீடியா? திமுகவினுடைய மீடியா. அந்த மீடியாவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ராமதாஸ் சாதி வெறியை தூண்டுகிறார் அப்படின்னு பேசுற. என்ன சாதி வெறியை தூண்டினார் ராமதாஸ்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவரை ஒரு ஒருமையில் பேசுகிறார், ஸ்டாலின் அவர்களை சாதி ரீதியாக பேசுகிறார். டாக்டர் ராமதாஸ் சாதி அரசியல் செய்கிறார், தமிழ்நாட்டில் சுயநல அரசியலுக்காக இவர் பேசுகிறார். இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததை போய் பத்திரிகையாளர் போரில உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கிறான் இந்த கோட்டீஸ்வரன். நான் என்ன கேட்கிறேன்னா, இதே மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இவருக்கு மேல, இவரை விட ஒரு படி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு தமிழக ஆளுநர். இந்த ஆளுநரை எப்படி ஒருமையில் பேசினார், அவன் இவன் எப்படி ஒருமையில் பேசினார் இந்த ஸ்டாலின் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு இந்த கோட்டீஸ்வரன் வாய் என்ன லேபிள் போட்டு ஒட்டிட்டு இருந்துச்சா? ஸ்டாலினை விட குறைந்தது 3-4 வயது மூத்தவர் RN ரவி அவர்கள். வயதை காட்டிலும் அவருக்கு இருக்கின்ற பொறுப்பு என்பது இவரை விட உயர்ந்த பதவி, ஆளுநர் பதவி. அதை விட உயர்ந்த பொறுப்புகளை எல்லாம் அனுபவித்து விட்டு வந்தவர் தான் ஆளுநர் RN ரவி அவர்கள். அந்த ஆளுநர் RN ரவி அவர்களை அவன் இவன் என்று ஒருமையில் பேசியவர் இந்த மு.க. ஸ்டாலின். மருத்துவர் ஐயா அப்படி பேசினாரா ஒருமையில? மருத்துவர் ஐயா அப்படி ஒருமையிலேயா பேசினார்? மு.க. ஸ்டாலின் அவர்களை உன்னை வந்துட்டு நான் கோட்டையில சந்திக்கணுமா, உங்ககிட்ட வந்துட்டு நான் இடஒதுக்கீடு கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குது. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை சந்திச்சிட்டேன். ஒரு முதலமைச்சர் அல்ல, இரு முதலமைச்சர் அல்ல, பல முதலமைச்சர்களை சந்திச்சிட்டேன். ஏன் நீங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்று வரும்பொழுதெல்லாம் இப்படி வன்மத்தோடு நடந்து கொள்ளுகிறீர்கள் என்ற தோணியில் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசினார். ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் பேசினாலே வன்மம், வன்முறை மட்டும்தான் உங்கள் பார்வையில் தெரியுமே தவிர அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வழிகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாதி, சாதி வன்மம், சாதி வெறி. வன்னியர்களுக்கு அது இல்லவே இல்லையே, அதானே எங்களுக்கு பிரச்சனை. திமுகவினுடைய கடைகோடி தொண்டன் தொடங்கி திமுகவிற்கு சொம்படிக்கின்ற எல்லா நபர்களுக்கும் இருக்கின்ற அந்த சாதி வெறியில எல் முனையளவாவது வன்னியர்களுக்கு சாதி வெறி இருந்தா திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வராது. இப்பவும் சொல்றேன் நான். செந்தில் இருக்கான இந்த சீப்பு செந்திலே, இந்த சீப்பு செந்தில் பேசுறான். மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து வயது மூப்புல ஒளரிட்டாராம். ஒளரலப்பா தம்பி சீப்பு செந்தில், ஒளரல. தெளிவா சொன்னாரு மருத்துவர் ஐயா, தெளிவா சொன்னாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கன்னு உங்க கிட்ட சொன்னா நீங்க மத்திய அரசை கை காட்டுறீங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா சொன்னாரு. அது தெளிவா சொன்னது. அது வந்துட்டு வயது மூப்புல ஐயா ஒளரல, வயது மூப்புல ஐயா ஒளரல. மு.க. ஸ்டாலின் தான் வயது மூப்புல ஒளர்றாரு. மாநில அரசால் எது ஆகுமோ அதை மாநில அரசு செய்யணும், மாநில அரசால் ஆகாததை மத்திய அரசு செய்ய போகுது. மத்திய அரசால் எது செய்ய முடியுமோ அதை மத்திய அரசு கிட்ட போய் கேட்க போறோம். மாநில அரசால் எதை செய்ய முடியுமோ அதை மாநில அரசை கேட்க போறோம். ஏன்னா இது மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில 2 அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், 2 அரசாங்கத்தாலும் எதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமோ அதை அந்த அரசாங்கம் செய்யணும். செய்யலனா மக்கள் கேட்பார்கள், மக்கள் பிரதிநிதி கேட்பார்கள், மக்களுக்காக செயல்படுகின்ற அரசியல் கட்சியின் தலைவர்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு பதில் அளிப்பதற்கு தயாராயிருக்கணும் ஆளும் கட்சியும் ஆளும் கட்சியின் நிர்வாகிகளும். புரியுதா? அதுக்காக
தங்களை கேள்வி எழுப்பி விட்டார்கள். எப்படி முதலமைச்சரை இவர் கேள்வி கேட்கலாம்? எப்படி இவர் முதலமைச்சரை எதிர்த்து பேசலாம்? முதலமைச்சர் என்ன விமர்சனத்திற்கு உட்படாதவரா? முதலமைச்சர் என்ன விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா? முதலமைச்சர் வேண்டுமென்றால் யாரை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம், கேட்கவே கூடாது. ஆனா முதலமைச்சரை அடுத்தவர்கள் கேள்வி எழுப்பி விடக்கூடாது. என்னடா இது உங்களுடைய அயோக்கியத்தனம்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே ஒரே பக்கம் நின்று பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி அவ்வளவு வசப்பாட்டு இருக்கீங்க. அந்த அளவிற்கு பாமகவை கண்டு நடுங்கி ஒடுங்கி போய் கிடக்கு திமுக. 2026 தேர்தலில் திமுகவிற்கு பெரிய ஆப்பா வைக்க போறாங்க மக்கள். அது மட்டும் 100 விழுக்காடு உறுதி. இந்த 3 ஆண்டுகள்ல திமுகவினுடைய அயோக்கியத்தனம், இந்த முள்ளமாரித்தன அரசியல் வந்துட்டு ஒட்டு மொத்தமா வெளிப்பட்டு போச்சு திமுகவுக்கு. விக்கிரவாண்டியில நாங்க ஜெயிச்சிட்டோன்னு நீங்க கொக்கரிக்கவெல்லாம் முடியாது. ஏன்னா விக்கிரவாண்டியில உங்க வெற்றி எந்த மாதிரி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். விக்கிரவாண்டியில போய் 100 எம்எல்ஏ உட்கார்ந்த மாதிரி, விக்கிரவாண்டி தொகுதியில போய் 20 அமைச்சர்கள் உட்கார்ந்த மாதிரி 2026ல ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 அமைச்சரும் 20 எம்எல்ஏ போக முடியாது. விக்கிரவாண்டியில கொடுத்த மாதிரி வாக்குக்கு 10,000 2026 தேர்தலில் 236 தொகுதியில உங்களால கொடுக்க முடியாது. அன்னைக்கு இருக்குடி ஆப்பு உங்களுக்கு, அன்னைக்கு இருக்கு ஆப்பு உங்களுக்கு. இந்த முறை திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேறினா திமுகவுடைய அஸ்திவாரம் டமாலேஷன் ஆகி போச்சுன்னு அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? இந்த முறை திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டா அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வராது, வாய்ப்பே இல்லை. இப்பவும் சொல்றேன் நானு, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா இன்று இருக்கின்ற அரசியலில் பல மாற்றங்கள் நிகழும். ஆனா அதிமுகவே நேரடி ஆட்சிக்கு வரும்னு கனவு காணாதீங்க. இதற்கு முன்பு திமுக அல்லது அதிமுக, அதிமுக அல்லது திமுக, அந்த கட்டம் இதோட முடிஞ்சது. 2029க்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வரும் என்பது கனவு. அதுக்கு மேலதான் திமுகவுக்கு இருக்கிறது பெரிய ஆப்பு. இந்த முறை மட்டும் திமுக அதிகாரத்திலிருந்து வெளியே போச்சு. ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட ஆட்சி 10 வருஷம் போன பிறகு திமுக காரன் பிச்சை எடுத்தான். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக காரன் இப்ப பிச்சை எடுக்கல, இப்ப திருடுறான். திருடி அடுத்த தேர்தலுக்கு கொள்ளையடிச்சு கோடி கோடியா சேர்த்துட்டு இருக்கான். இந்த குடியாத்தம் குமர மேல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க கொண்டு போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்கு கொடுத்தவர்கள் மேலேயே திரும்ப வழக்கை போடுகிறது காவல்துறை. இதுக்கு காரணம் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர் ஐயாவை இவன் அவமரியாதையா பேசிட்டு இருக்கான், இவன் மேல எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் வழக்கு கொடுக்குறாங்க. ஆனா வழக்கு கொடுத்தவர்கள் மீது காவல்துறை வழக்கு போடுகிறது. இவ்வளவு பெரிய காமெடின்னு பாருங்க. நிரபராதிகளை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுவாங்களாம். ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை தமிழக காவல்துறை. இதெல்லாம் பேசுறதுக்கு வெக்கப்படணும் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு தருணத்திலையும் நீதிக்கு எதிராக நின்றதே இல்லை. பாமகவின் கவலையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான். புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் தானே தவிர ஆட்சியாளர்கள் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான். திமுக காரணம் அதிமுக காரணம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பணத்தை கொண்டு வந்து காட்டி தான் உங்களை ஓட்டு கேட்பானே தவிர நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம்னு சொல்லி ஒருத்தரும் ஓட்டு கேட்க மாட்டான். அதை பாமக மட்டும்தான் சொல்லும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் சொல்லுவார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷம். மீண்டும் மீண்டும் சொல்றேன் நானு, அன்புமணி ராமதாஸ் அவர்களை போன்ற ஒரு தலைமை, ஒரு ஆளுமை தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பொக்கிஷம். அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறுவதால இழப்பு டாக்டர் அன்புமணிக்கு இல்லை, மக்களுக்குத்தான் பேரிழப்பு என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால
தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.